வணக்கம். டிசம்பர் 24, 2025க்கான சந்தைய கொஞ்சம் ஆழமா அலசி பார்க்க போறோம். நம்ம கிட்ட ஒரு விரிவான சந்தை அறிக்கை, சேல் பங்க பற்றிய ஒரு ஆழமான பார்வை, அப்புறம் சந்தைய அசைக்க போற சில முக்கிய செய்திகள்னு 3 விஷயங்கள் இருக்கு. ஆமா இதுல இருந்து உங்களுக்கு தேவையான முக்கிய தகவல்களை மட்டும் எடுத்து தரது தான் எங்க வேலை. ஆமாம் இன்னைக்கு காலையில கிஃப்ட் நிஃப்டி ஒரு 27 புள்ளிகள் பாசிட்டிவாக ஆரம்பிக்க போறதா ஒரு அறிகுறி காட்டுது. ஓ, ஆனா அந்த ஒரு நம்பரை மட்டும் வச்சு நம்ம எதையும் முடிவு பண்ணிட முடியாது. கரெக்ட். அந்த நம்பருக்கு பின்னாடி இருக்கிற கதை தான் முக்கியம். நம்ம கிட்ட இருக்கிற முதல் அறிக்கை என்ன சொல்லுதுன்னா, சந்தையின் மனநிலை சாதகமானது, ஆனால் தேர்ந்தெடுப்பது. கன்ஸ்ட்ரக்டிவ் பட் செலக்டிவ். ஆமா, இது கேட்க நல்லாதான் இருக்கு. ஆனா நடைமுறையில இதுக்கு என்ன அர்த்தம்? எல்லாரும் ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்றாங்களா? இது ஒரு முக்கியமான புள்ளி. சாதகமானதுன்னா சந்தை மேல போக வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம். சரி. ஆனா அந்த தேர்ந்தெடுப்பதுங்கிற வார்த்தை தான் இங்க கதாநாயகன். ஓஹோ. அதாவது 2021ல பார்த்த மாதிரி கண்ணை மூடிட்டு எந்த பங்க வாங்கினாலும் லாபம் பார்க்கற காலம் இது இல்ல. ம். நிஃப்டி 100 பாயிண்ட் ஏறினாலும் உங்க போர்ட்ஃபோலியோல இருக்கிற பங்குகள் எதுவுமே ஏறாம இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. அப்படியா? ஆமா, நீங்க சரியான துறையில சரியான பங்க தேர்ந்தெடுத்தா மட்டும்தான் இந்த ஏற்றத்தோட பலன் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, அப்போ பணம் ஒரு குறிப்பிட்ட திசையை நோக்கி மட்டும் பாயுதுன்னு சொல்றீங்க. அந்த திசை எது? ஆமா, இந்த அறிக்கைப்படி புது முதலீடுகள், பொதுத்துறை வங்கிகள், PSU பேங்கிங், அப்புறம் உள்கட்டமைப்பு, அதாவது இன்ஃப்ரா, அப்புறம் பாதுகாப்பு, டிஃபென்ஸ், இந்த துறைகளை நோக்கி போகுதாம். கரெக்ட். போன வாரம் வரைக்கும் எல்லாரும் ஐடி பங்குகள் நல்லா போகும்னு பேசிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சே. ஆனா இந்த ரிப்போர்ட்ல அது கலவையாக இருக்குன்னு சொல்றாங்க. ஏன் இந்த திடீர் மாற்றம்? நல்ல கேள்வி. இதுதான் சந்தையோட டைனமிக்ஸ். ஐடி துறை உலக பொருளாதாரத்தோட நேரடியா சம்பந்தப்பட்டது. சரி. அமெரிக்காலேயோ ஐரோப்பாலேயோ சின்னதா ஒரு வட்டி விகித மாற்றம் வந்தா கூட இங்க ஐடி கம்பெனிகளோட வளர்ச்சி கணிப்புகள் மாறும். ஓ, அதனாலதான் அது ஒரு குறிப்பிட்ட ரேஞ்ச்குள்ள இருக்கு. ஆமா, ஒரு குறிப்பிட்ட விலை வரம்புக்குள்ள, அதாவது ரேஞ்ச் பவுண்டா சிக்கியிருக்கு. ஆனா நீங்க சொன்ன அந்த மத்த துறைகள், பாதுகாப்பு, உள்கட்டமைப்பு, அதோட கதை ஒன்டான வேற. அதோட கதை இந்திய அரசாங்கத்தோட பட்ஜெட்டை சார்ந்திருக்கா? மிகச்சரியா சொன்னீங்க. இந்த துறைகளுக்கான எரிபொருள் அரசாங்கத்தோட செலவுகள்ல இருந்து வருது. ஓகே. பாதுகாப்பு துறைக்கு தொடர்ந்து புது புது ஆர்டர்கள் கிடைக்குது. உள்கட்டமைப்புக்கு அரசாங்கம் லட்சக்கணக்கான கோடிகளை செலவு செய்யுது. புரியுது. அதனால முதலீட்டாளர்கள் வெளிநாட்டு செய்திகளை பற்றி கவலைப்பட தேவையில்லாத உள்நாட்டு வளர்ச்சி கதைகள்ல முதலீடு செய்ய விரும்புறாங்க. இது ஒரு தெளிவான தீம். அரசாங்கத்தின் பணப்பை எங்கே திறக்கப்படுகிறதோ அங்கேதான் சந்தையின் கவனமும் திரும்புகிறது. அதேதான். புரியுது. இது வெறும் தற்காலிகமான விஷயம் இல்ல, அடுத்த சில வருடங்களுக்கான கதையின் தொடக்கமா கூட இருக்கலாம். இந்த அறிக்கையில நாளைய பிரேக் அவுட் பங்குகள்னு ஒரு பட்டியலே கொடுத்திருக்காங்க. IRFC, NBCC, டாடா பவர், வேதாந்தா, அஸ்ட்ரா மைக்ரோவேவ்னு. இதுல NBCCக்கு உள்கட்டமைப்பு பிரேக் அவுட்னு காரணம் சொல்லிருக்காங்க. அப்போ இது நாம இப்போ பேசின அரசாங்க செலவு கதையோட நேரடியா பொருந்தது இல்லையா? 100%. இதுதான் நாம மேக்ரோ லெவல்ல பேசினத ஒரு மைக்ரோ லெவல் உதாரணத்தோட இணைச்சு பார்க்கறது. சரி. முதலீட்டாளர்கள் பொதுவா நிஃப்டி ஏறுதான் பார்க்கறத விட்டுட்டு, ஓகே, அரசாங்கம் உள்கட்டமைப்புல முதலீடு செய்யுது, அதுல எந்த நிறுவனம் அதிகமா பயனடையும், NBCCயா இல்ல LNTயான்னு ஆழமா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓ, இதுதான் தேர்ந்தெடுக்கும் சந்தையோட உண்மையான அர்த்தம். அப்போ இந்த தேர்ந்தெடுக்கும் மனநிலைக்கு ஒரு சரியான உதாரணமா ஒரு பங்கு அலசி பார்த்தா இன்னும் நல்லா புரியும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. நம்ம கிட்ட ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, அதாவது சேல் பத்தின ஒரு விரிவான ஆய்வு இருக்கு. ஆமா, இது நாம இப்போ பேசின உள்கட்டமைப்பு, பாதுகாப்புங்கிற கருப்பொருளோட நேரடியா பொருந்துற ஒரு நிறுவனம். அந்த பங்க பத்தி நம்ம கிட்ட என்ன தகவல் இருக்கு? சேல் ஒரு மிகச்சிறந்த உதாரணம். இது இந்தியாவின் மிகப்பெரிய எஃகு தயாரிப்பாளர், ஒரு மகாரத்னா பொதுத்துறை நிறுவனம். பாத்தீங்கன்னா, எஃகு இல்லாம உள்கட்டமைப்பும் இல்ல, பாதுகாப்பும் இல்ல. ரயில்வே தண்டுவாளங்கள்ல இருந்து போர் டேங்கிகள் வரைக்கும் எல்லாத்துக்கும் எஃகு தேவை. ஆமாம். அதனால அரசாங்கத்தோட மூலதன செலவுகள், அதாவது கேபெக்ஸ் அதிகரிக்கும் போது செயல் மாதிரி நிறுவனங்களும் தான் முதல் பயனாளிகளா இருப்பாங்க. சரி, அது கதையளவுல நல்லா இருக்கு. ஆனா எண்கள் என்ன சொல்லுது? இந்த ஆய்வுல சில புள்ளி விவரங்கள் இருக்கு. கடந்த 10 வருஷத்துல நிறுவனத்தோட இலவச பணப்புழக்கம், அதாவது ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ 34,181 கோடியாம். ஆமா, இது ஒரு பெரிய நம்பரா தெரியுது. ஆனா ஒரு முதலீட்டாளருக்கு இது என்ன சொல்லுது? இது ஒரு மிக முக்கியமான விஷயம். ஒரு நிறுவனத்தோட லாபம் கணக்குல மாறலாம், ஆனா பணப்புழக்கம் பொய் சொல்லாது. ஓகே.
இலவச பணப்புழக்கம்னா நிறுவனம் தன்னுடைய எல்லா செலவுகளையும் செஞ்சதுக்கு அப்புறம் கையில மிச்சம் இருக்கிற ரொக்க பணம். சரி. 34,000 கோடிக்கு மேல கையில பணம் இருக்குன்னா அந்த நிறுவனம் ஒரு பணத்தை உருவாக்கும் இயந்திரம் மாதிரி. கேஷ் ஜெனரேட்டிங் மெஷின். ஆமா, அவங்க கடன் அடைக்கலாம், டிவிடெண்ட் கொடுக்கலாம் அல்லது புதுசா முதலீடு செய்யலாம். இது ஒரு பெரிய நிதி பலம். ஓகே, பணம் பலம் இருக்கு. இன்னொன்னு, இந்த நிறுவனம் அதோட புத்தக மதிப்புக்கு, அதாவது புக் வேல்யூக்கு கீழே வர்த்தகமாகுதுன்னு போட்டிருக்கு. ஆமா, புத்தக மதிப்பு 141 ரூபா, ஆனா சந்தை விலை 133 ரூபா தான். இது கேக்குறதுக்கு ஒரு நல்ல டீல் மாதிரி தெரியுதே. மதிப்பு முதலீட்டாளர்களுக்கு, அதாவது வேல்யூ இன்வெஸ்டர்ஸ்க்கு இது ஒரு கவர்ச்சிகரமான விஷயம். ஒரு நிறுவனத்தோட சொத்து மதிப்பை விட குறைவான விலைக்கு அதோட பங்குகளை வாங்குற வாய்ப்பு இது. ஒரே நிமிஷம், இதுல எனக்கு ஒரு சந்தேகம். சொல்லுங்க. ஒரு நிறுவனம் அதோட புத்தக மதிப்புக்கு கீழே வர்த்தகமாகுதுன்னா அதுல ஏதோ பிரச்சனை இருக்கணும் தானே அர்த்தம்? சந்தை ஒண்ணும் முட்டாள் இல்லையே, நாம பார்க்க தவறியே ஏதோ ஒரு ஆபத்தை சந்தை உணர்ந்திருக்கலாம் இல்லையா? அருமையான கேள்வி. இதுதான் நாணயத்தோட மறுபக்கம். ஆமா, நீங்க கேட்ட மாதிரி சந்தை சில அபாயங்களை பாக்குது. அதுல முதல் அபாயம், எஃகு தொழில் ஒரு சுழற்சி தன்மை கொண்டது. சைக்கிளிக்கல். ஆமா, அதாவது பொருளாதார வளர்ச்சி நல்லா இருக்கும்போது எஃகுக்கு தேவை அதிகமாகும், லாபம் கொட்டும். பொருளாதாரம் மந்தமானா தேவை குறைஞ்சு நஷ்டம் வரும். ஓ, இது ஒரு ரோலர் கோஸ்டர் பயணம் மாதிரி. கரெக்ட். அது சரி. ஆனா இந்த ஆய்வுல ரொம்ப பெரிய நம்பரா ஒன்னு இருக்கு. அதிக தற்செயல் பொறுப்புகள், ஹை கண்டென்ஜென்ட் லயபிலிட்டிஸ். சுமார் 44,708 கோடி. அடேங்கப்பா. ஆமா, அது பெரிய தொகை தான். அப்படின்னா என்ன? கம்பெனி பேலன்ஸ் ஷீட்ல ஒளித்து வைக்கப்பட்ட ஒரு டைம் பாம் மாதிரியா? டைம் பாம்னு சொல்ல முடியாது, ஆனா அது ஒரு கன்னி வெடி மாதிரி. ஓஹோ. நீங்க அது மேல கால் வைக்காத வரைக்கும் பிரச்சனை இல்ல. தற்செயல் பொறுப்புகள்னா எதிர்காலத்துல ஏற்படக்கூடிய சாத்தியமான கடமைகள். உதாரணமா நிறுவனம் மேல பல வருஷமா சில வழக்குகள் நடந்துட்டு இருக்கலாம். அந்த வழக்குகள்ல தீர்ப்பு நிறுவனத்துக்கு எதிரா வந்தா இந்த 44,000 கோடி திடீர்னு ஒரு உண்மையான கடனா மாறும். அப்படியா? இப்போதைக்கு அது கடன் இல்ல, ஆனா ஒரு பெரிய கேள்விக்குறி. இதுதான் இங்க இருக்கிற பெரிய ரிஸ்க். ஓ, அப்போ ஒரு பக்கம் பலமான பணப்புழக்கம், இன்னொரு பக்கம் தலைக்கு மேல ஒரு பெரிய கண்ணி வெடி. ஆமா, இது தவிர பொதுத்துறை நிறுவனங்களுக்கே உரிய ஒரு பிரச்சனையும் இருக்குன்னு சொல்றாங்க. மூலதனத்தின் மீதான வருவாய் ROE வெறும் 4.5% தானா? இது நல்லதா கெட்டதா? இது ரொம்ப குறைவு. அப்படியா? எளிமையா சொல்லணும்னா, நிறுவனம் தன்னோட தொழில்ல முதலீடு செய்யற ஒவ்வொரு 100 ரூபாய்க்கும் வெறும் 4.5 ரூபாய் தான் லாபமா சம்பாதிக்குது. ஓ. ஒரு தனியார் நிறுவனமா இருந்தா இந்த மாதிரி செயல்திறனுக்கு நிர்வாகத்தையே மாத்திருப்பாங்க. அரசாங்க நிறுவனங்கிறதால இது நடக்குது. புரியுது. அதனால ஒரு முதலீட்டாளர் செயலை பார்க்கும்போது அதோட குறைவான மதிப்பீடு, அரசாங்க ஆதரவு, பணப்புழக்கங்கிற நேர்மறையான விஷயங்களையும், இந்த சுழற்சித்தன்மை, தற்செயல் பொறுப்புகள், குறைவான செயல்திறன்கிற எதிர்மறையான விஷயங்களையும் தராசில வச்சு பார்க்கணும். சரியா சொன்னீங்க. சரி, நீண்ட கால முதலீட்டாளர்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கு. குறுகிய கால வர்த்தகர்களுக்கு ஏதாவது தகவல் இருக்கா? இருக்கு. நாளைய வர்த்தகத்துக்கான ஸ்விங் ட்ரேடிங் நிலைகளும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகே. குறுகிய கால ட்ரேடர்களுக்கு இதுல ஒரு விளையாட்டு இருக்கு. 128 ரூபாய் ஒரு முக்கியமான கோடு. சப்போர்ட் லெவல். ஆமா, அந்த விலைக்கு வந்தா வாங்கறதுக்கு ஆள் இருப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை. அதனால அதை ஆதரவு நிலைன்னு சொல்றாங்க. அதையும் உடைத்தால் 122 வரை போகலாம். அதான் ஸ்டாப் லாஸ். கரெக்ட். அதனால தான் 122 நஷ்டத்தடுப்பு நிலையாக வைத்திருக்கிறார்கள். மேலே போனால் 140 ரூபாயில விற்கிறவர்கள் நிற்பார்கள். அதை தாண்டினால் அடுத்த இலக்கு 150 ரூபாய். ஓகே, இது முழுக்க முழுக்க டெக்னிக்கல். ஆமா. ஆக செயல் ஒரு சுவாரஸ்யமான கேஸ் ஸ்டடி. அது சந்தையோட தற்போதைய போக்க நல்லாவே பிரதிபலிக்குது. ஆமாம். சரி, ஒரு பங்கோட எண்களை தாண்டி ஒட்டுமொத்த சந்தையையும் இயக்குற செய்திகளை பத்தி பார்க்கலாம். சரி. நம்ம கிட்ட இருக்கிற 3வது அறிக்கை சில முக்கிய நிகழ்வுகளை பட்டியலிடுது. இதுல முதல் செய்தி, இந்தியா நியூசிலாந்து தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்துல, அதாவது FTAல அரசியல் ரீதியான எதிர்ப்பு இருக்குன்னு சொல்லுது. இது பங்கு சந்தையை எப்படி பாதிக்கும்? இத நாம பெரிய படத்தோட இணைச்சு பார்க்கணும். நியூசிலாந்து ஒரு சின்ன நாடு, ஆனா இந்த செய்தி அனுப்புற சமிக்கை சிக்னல் முக்கியமானது. அது என்ன? இது வர்த்தக பதட்டத்தை குறிக்குது. உலகளாவிய வர்த்தகத்துல நிச்சயமற்ற தன்மை உருவாகும் போது ஏற்றுமதி இறக்குமதியை நம்பி இருக்கிற துறைகள், IT, டெக்ஸ்டைல்ஸ் மாதிரி. ஆமா, IT, டெக்ஸ்டைல்ஸ், கெமிக்கல்ஸ் போன்ற துறைகள்ல முதலீட்டாளர்கள் கொஞ்சம் பதட்டமாகுவாங்க. இது ஒரு குறிப்பிட்ட பங்கை விட ஒட்டுமொத்த சந்தை உணர்வையும் மார்க்கெட் சென்டிமெண்ட்டையும் பாதிக்கக்கூடிய காரணி. சரி, நாங்க எந்த பக்கமும் சாராம இந்த தகவல் சந்தையில ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்பதை மட்டும் உங்களுக்கு தெரிவிக்கிறோம். ஆஹா, இங்க ஒரு பரபரப்பான செய்தி இருக்கு.
ஷியாம் தானி ஐபிஓ 2ஆம் நாள்ல அதிக சந்தாக்களை பெற்றிருக்கு. கிரே மார்க்கெட் பிரீமியமும் எகுறுதான். ஆமா, நானும் பார்த்தேன். அதே நேரத்துல கோல் இந்தியா தன்னோட துணை நிறுவனத்தை பங்குச் சந்தையில பட்டியலிட போறதா வதந்திகள் வருது. இது முதலீட்டாளர்களோட மனநிலைய பத்தி என்ன சொல்லுது? ஒரு பக்கம் நாம தேர்ந்தெடுத்து வாங்குங்கன்னு சொல்றோம், இன்னொரு பக்கம் மக்கள் ஒரு எஸ்எம்இ ஐபிஓக்கு போட்டி போடுறாங்க. இதுதான் சந்தையோட சுவாரஸ்யம். இது சந்தையில பணம் புழக்கத்துல இருக்குங்கிறத காட்டுது. ஓ, மக்கள் முதலீடு செய்ய தயாரா இருக்காங்க. ஆனா இது 2021ல பார்த்த கண்மூடித்தனமான ஐபிஓ மோகம் இல்ல. அப்படியா? முதல் அறிக்கையிலேயே முதலீட்டாளர்கள் மதிப்பீடுகளில் செலக்டிவாக இருக்கிறார்கள்னு ஒரு வரி இருந்துச்சு, ஞாபகம் இருக்கா? ஆமா ஆமா. மக்கள் நல்ல கதையுள்ள நியாயமான விலையுள்ள ஐபிஓக்களை மட்டும் தேடி போறாங்க. ஷியாம் தானிக்கு வரவேற்பு இருக்கலாம், ஆனா நாளைக்கு வர எல்லா ஐபிஓக்கும் இதே வரவேற்பு இருக்கும்னு சொல்ல முடியாது. அப்போ இது ஒரு ஆரோக்கியமான சந்தையின் அறிகுறி. அதிகப்படியான உற்சாகமும் இல்ல, அதே சமயம் மூலதனமும் முடங்கி கிடக்கவில்லை. சரியா சொன்னீங்க. சரி, இங்க சந்தையோட 2 வெவ்வேறு முகங்களை காட்டுற மாதிரியான செய்திகளும் இருக்கு. ஒரு பக்கம் HDFC வங்கி, பிடிலைட் போன்ற நிறுவனங்களை ஸ்திரத்தன்மையின் மன்னர்கள், கன்சிஸ்டன்சி கிங்ஸ் அப்படின்னு வர்ணிக்கிறாங்க. ஆமா, இவங்க பங்குகள்ல முதலீடு செஞ்சா மெதுவா ஆனாலும் நிலையான வளர்ச்சி கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கை. மறுபக்கம் அனில் அம்பானி குழும நிறுவனங்கள் மேல வங்கிகள் நடவடிக்கை எடுக்குதுங்கிற செய்தி பெரிய அபாயகரமான சமிக்கைகளை, ரெட் பிளாக்ஸை எழுப்புது. இது நம்ம திரும்ப திரும்ப பேசுற அந்த தேர்ந்தெடுக்கும் சந்தைங்கிற கருத்தை ரொம்ப வலிமையா உறுதிப்படுத்துது. ஆமா, ஒரு பக்கம் நிலையான தரமான யானைகள், இன்னொரு பக்கம் பிரச்சனைகள்ல சிக்கியிருக்கிற நிறுவனங்கள். முதலீட்டாளர்கள் இந்த வித்தியாசத்தை ரொம்ப தெளிவா பாக்குறாங்க இல்லையா? நிச்சயமா. சந்தை முட்டாள்தனமாக இல்ல. HDFC வங்கி போன்ற நிறுவனங்கள்ல முதலீடு செய்வது ஒரு பாதுகாப்பான தேர்வாகவும், அனில் அம்பானி குழுமம் போன்ற நிறுவனங்கள் ஒரு எச்சரிக்கை சமிக்ஞையாகவும் பார்க்கப்படுது. ஓகே. முதலீட்டாளர்கள் பணத்தை எங்க போடணும், எங்க போடக்கூடாதுன்னு ரொம்ப தெளிவா இருக்காங்க. இது ஒரு முதிர்ச்சி அடைந்த சந்தைக்கான அடையாளம். ஆக இந்த எல்லா தகவல்களையும் ஒன்னா சேர்த்து பார்த்தா டிசம்பர் 24ஆம் தேதிக்கான சந்தைய பத்தி நாம என்ன முடிவுக்கு வரலாம்? சுருக்கமா சொல்லணும்னா, சந்தையோட பொதுவான போக்கு நேர்மறையா இருந்தாலும் குருட்டுத்தனமா முதலீடு செய்ய முடியாது. இது ஒரு பங்குகளை தேர்ந்தெடுக்கும் சந்தை. ஆமா, ஒட்டுமொத்த சந்தை மேல போனாரும் உங்க போர்ட்ஃபோலியோ நல்லா செயல்படணும்னா நீங்க சரியான குதிரை மேல பந்தயம் கட்டணும். ஓகே. அந்த சரியான குதிரைகள் இப்போதைக்கு அரசாங்கத்தோட ஆதரவு இருக்கிற துறைகள்ல ஓடிட்டு இருக்கு. பாதுகாப்பு, உள்கட்டமைப்பு, பொதுத்துறை வங்கிகள், இந்த துறைகள் தான் இப்போதைக்கு கவனமையமா இருக்கு. கரெக்ட். சேல் அதோட எல்லா நிறைகுறைகளோட ஒரு சிறந்த உதாரணமா இருக்கு. ஆமா. அதே சமயம் ஐபிஓ உற்சாகத்திலிருந்து கார்ப்பரேட் ஆளுகை கவலைகள் வரைக்கும் கலவையான செய்திகள் வர்றதால நாம ரொம்ப கவனமா இருக்கணும். இறுதியா நீங்க கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் இதுதான். நிஃப்டி அல்லது சென்செக்ஸ்ங்கிற அந்த ஒற்றை எண்ணை தாண்டி பாருங்க. அந்த எண் 200 புள்ளிகள் ஏறலாம் இறங்கலாம், அது ஒரு தலைப்புச் செய்தி மட்டும்தான். ஆனா உண்மையான வாய்ப்புகளும் உண்மையான அபாயங்களும் குறிப்பிட்ட துறைகள்லயும் குறிப்பிட்ட பங்குகள்ல தான் ஒளிஞ்சிருக்கு. நீங்க சொல்றது சரி. அப்போ நம்மளோட இந்த ஆய்வை ஒரு சிந்தனையோட முடிக்கலாம். நிச்சயமா, நாங்கள் உங்களை ஒரு சிந்தனையுடன் விட்டுச் செல்கிறோம். சரி. ஒருபுறம் முதலீட்டாளர்கள் ரொம்ப கவனமாக ஆராய்ந்து தேர்ந்தெடுத்து பங்குகளை வாங்குகிறார்கள். இத நாம தேர்ந்தெடுக்கும் தேவை, செலக்டிவ் டிமாண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. மறுபுறம் ஷியாம் தானி போன்ற ஐபிஓகள், கோல் இந்தியாவின் துணை நிறுவன பட்டியல்கள்னு பல புதிய நிறுவனங்கள் சந்தைக்குள்ள பணத்தை திரட்ட வராங்க. ஆமாம். இத நாம புதிய பங்குகளின் வரத்து, சப்ளை ஆஃப் நியூ பேப்பர் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு சுவாரஸ்யமான முரண்பாடு மாதிரி தெரியுதே. ஆமாம். அப்போ கேள்வி இதுதான், முதலீட்டாளர்களின் இந்த தேர்ந்தெடுக்கும் தேவையை விட இந்த புதிய பங்குகளின் வரத்து அதிகமாகும்போது என்னாகும்? நல்ல நிறுவனங்களை தேடும் பணத்தை இந்த மாதிரி பல புதிய பங்குகள் வந்து சிதறடிக்குமா? அப்படி நடந்தால் அது புத்தாண்டில் சந்தையின் ஒட்டுமொத்த திசையையும் எப்படி மாற்றும்? இதை சிந்தித்துப் பாருங்கள்.